அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை உறுதி செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வந்தே மாதரம் தேசிய கீதம் 2இல் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்றுதான் ஒன்றிய அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. மேலும் மாநில பாடலை இறுதியில்தான் பாட வேண்டும் என்று அறிவிப்பாணை இல்லை என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை உறுதி செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வந்தே மாதரம் தேசிய கீதம் 2இல் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்றுதான் ஒன்றிய அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. மாநில பாடலை இறுதியில்தான் பாட வேண்டும் என்று அறிவிப்பாணை இல்லை என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட்டது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை உறுதி செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வந்தே மாதரம் தேசிய கீதம் 2இல் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்றுதான் ஒன்றிய அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. மேலும் மாநில பாடலை இறுதியில்தான் பாட வேண்டும் என்று அறிவிப்பாணை இல்லை என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட்டது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.